வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பம்கின் சப்பாத்தி வித் ஸ்டஃப்டு ஆலு பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் பூசணியும் உருளைக்கிழங்கும் ரெண்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். மஞ்சள் பூசணி நல்லா வெந்ததுக்கப்புறமா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா பேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விட வேண்டாம். தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளோட மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் மட்டும் தடவி ஒரு 1/2 hour ரெஸ்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த சைடில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்க உருளைக்கிழங்கு, அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம், அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு தோல் உரித்து மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதுக்குள்ளே நம்மளோட ஊற வச்சுருந்த மாவு, நம்மளோட பம்கின் சப்பாத்தி டோ ரெடியாக இருக்குது. ஸோ அதில் ஒரு குட்டி சின்ன சைஸ் பால் எடுத்து நம்ம இப்போ திரட்ட ஆரம்பிக்கலாம். எனக்கு எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது எங்கள் அம்மா சொன்ன பஞ்சு தான் ரொம்ப நல்லா ஞாபகம் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டி எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே எங்கள் அப்பா சொன்னார், பாருமா எவ்வளோ சாஃப்டாக செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு எங்கள் அம்மா ஒரு பஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அவங்க வீட்டுக்காரன் நினச்சி செஞ்சாங்க, அதனால் அவ்வளோ சாஃப்டாக வந்ததுன்ட்டு. அதனால் எப்போவுமே எங்கள் வீட்டில் சப்பாத்தி ஹார்டாக இருந்தால் யாரை நினச்சி செஞ்சேன்னு ஒரு கேள்வி வரும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சப்பாத்தி நல்லா மெல்லிசாக திரட்டினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எதுக்கு வேணாலும் கொடுத்து அனுப்பலாம். ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இது ரெடி பண்ணதுக்கப்புறம் ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரோல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த சைட்ஸ் மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு அழகாக சின்ன உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்லைஸ் எடுத்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களோட தவாவில் போட்டு நெய் போட்டு எடுத்திங்கன்னா செமையாக இருக்கும். பசங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு நீங்கள் தொட்டுக்க வேணும்னா சாஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி கூட கொடுக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான பம்கின் ஸ்டஃப்டு ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோவாக இருந்தால். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய்.